Vanakkam and welcome back to Crickals YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடிய இரண்டாவது ODI மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ODI மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கன் டீம் 239 ரன் டார்கெட்டா கொடுத்திருந்தாங்க. அதை பாகிஸ்தான் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இப்போ 1-0ங்கிற கணக்குல முன்னிலையில இருக்காங்க பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். பேலன்ஸ் இருக்க ரெண்டு மேட்சும் இங்க இருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாதான் சவுத் ஆப்பிரிக்கா இந்த சீரீஸை தக்க வைக்க முடியும். அதுவே 2ல இருந்து ஒரு மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணாலே போதுமானங்கிற கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ இப்போ யார் மேட்சை வின் பண்ண போறாங்க? ஸோ பாகிஸ்தானா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 19th டிசம்பர் ஈவினிங் 5:30க்கு நியூலாந்து கேப் டவுன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ப்ராஃபிட் எடுக்க முடியும், டெய்லி எப்படி டீமை ரிஸ்காக பிக் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தமான ஃபுல் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேப் டவுனில் நடக்க போகுது. கேப் டவுன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவான ட்ராக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 44 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 29 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 15 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 237, ஹையஸ்ட் டோட்டல் இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கன் டீம் 367 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட்னு வரும்போது பாகிஸ்தான் இதே வென்யூல 43 ரனுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலாக 84 மேட்சஸ், அதில் சவுத் ஆப்பிரிக்கா 52, பாகிஸ்தான் 31 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்னு வரும்போது சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரீஸ்னு வரும்போது பாகிஸ்தான் தான் 1-0ங்கிற கணக்கில் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் 60%, பாகிஸ்தானுக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் ஃபேண்டசியில் ப்ளே பண்ணுறதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுற யூசர்ஸ் ரெகுலர்லி மோர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பூம் 11 ஆப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்க பிக் பாஸ் லீக்கோட 2 லட்சம் ரூபாய்க்கான லீடர் போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்சுமே பிக் பாஸ்ல ஒரு மேட்ச் கூட விடாமல் ஸ்மால் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணாலே கண்டிப்பாக இந்த 200 ரேங்க்குள்ள ஏதோ ஒரு ரேங்க் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான. இது மட்டும் இல்லாமல் நிறைய யூசர்ஸ் எப்படியெல்லாம் நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி கான்டெஸ்ட் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 280 ரூபா கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணுறோம், 4 மெம்பர்ஸ் உள்ளதில் ப்ளே பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 ரூபா இருக்கு அப்படின்னா மற்ற ஆப்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 2 மேன் 2 பேர்த்துக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு 500, ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு 500. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 4 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டாப் 2 பிளேஸ்ல ஏதோ ஒரு பிளேஸ் வந்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 220 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். ஒரு மேட்சுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5000 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ப்ராஃபிட் கண்டிப்பாக 99.9% உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா காம்படிஷனும் ரொம்ப கம்மி, எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான பூம் 11 ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் ஆயுபும்
அப்துல்லா சஃபிக் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், கம்ரன் குலாம், ஆகா சல்மான், இர்ஃபான் கான், சயின்சா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அகமது. இதான் பாகிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சாம் ஆயிப் அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம 3ல ஒரு 4 ஓவர் போல் பண்ணி ஒரு விக்கெட்டை கூட எடுத்து கொடுத்திருந்தாரு. அப்துல்லா சஃபிக் அன்பார்ச்சுனேட்டா இயர்லியா அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. பாபர் அசாம் அண்ட் தென் முகமது ரிஸ்வான் இவங்களோட த்ரெட்னிங் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. லிட்டில் பிட் ஃபார்ம் அவுட்ல இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க. அண்ட் தென் கம்ரான் குலாம் பிக் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்கா தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு 10 மேட்சுக்கு ஏதோ 1 or 2 மேட்ச் மட்டும்தான் இவரு சக்சஸ் ஆகும். ஆகா சல்மான் பவுலும் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங்ல ஒரு 80+ ரன் அடிச்சு இவர் தான் ட்ரீம் டீமோட கேப்டன். 4 விக்கெட்டை எடுத்து கொடுத்து பேட்டிங்ல 80+ ரன் அடிச்சு கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவுட் இருந்தோம். இர்ஃபான் கான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சயின்சா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அகமது இவங்க 4 பேர் தான் இந்த டீமோட பிரைமரி பவுலிங் ஆப்ஷன். இதுல சயின்சா அஃப்ரிடி 1 விக்கெட்டும் அண்ட் தென் அப்ரார் அகமது 2 விக்கெட்டும் லாஸ்ட் மேட்ச் எடுத்து கொடுத்திருந்தாங்க. ஹாரிஸ் ராஃபுக்கும் நசீம் ஷாக்கும் எந்த ஒரு விக்கெட்டும் லாஸ்ட் மேட்ச் கிடைக்கல. இப்போ பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேர் பிரைமரி பவுலிங் ஆப்ஷனா இருந்தாலும் 5th பவுலிங் ஆப்ஷன்ல குலாம் இருக்காரு, ஆகா சல்மான் 6th அண்ட் தென் சாம் ஆயிப் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் வராங்க பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். இதுல மோஸ்ட் ப்ராபப்ளி சயின்சா அஃப்ரிடி 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் அப்ரார் அகமது 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. நசீம் ஷாட் இருந்து ஒரு 8 ஓவரும் அண்ட் தென் ஹாரிஸ் ராஃப் இருந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க ஒரு 15 ஓவர்ல ஆகா சல்மான் ஒரு 6ல இருந்து 7 ஓவரும், கம்ரான் குலாம் ஒரு 3 ஓவரும், சாம் ஆயிப் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பாகிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரியான் ரிக்கில்டன், டோனி டி ஜோர்சி 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல ரியான் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்தாலும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பர் பண்ணல. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஓவராலா இந்த டீம்லயே 3 பிளேயர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராங்க. யார் யார் அப்படின்னா ரியான் ரிக்கில்டன், ஹென்ரி கிளாசன், டி ஸ்டப்ஸ் இவங்க 3 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராங்க. இதுல விக்கெட் கீப்பர் பண்ண போறது ஹென்ரி கிளாசன். லாஸ்ட் மேட்ச் ரியான் ரிக்கில்டனும் டோனி டி ஜோர்சி 2 பேருமே 30+ ரன் ஆடி கொடுத்திருந்தாங்க. ராசி வாண்டர்சன் அன்பார்ச்சுனேட்டா இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. ஆனா ஓடிஐன்னு வரும்போது ஒரு தவிர்க்க முடியாத பிளேயர் தான் ராசி வாண்டர்சன். இந்தியா டீம் எப்படி விராட் கோலி அட் நம்பர் 3ல ஒரு நல்ல கண்டினியூஸா ஆடிட்டு இருப்பாரோ சேம் அதே மாதிரி தான் ராசி வாண்டர்சன் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக. அந்த ஐடன் மார்க்ரம் பேட்டிங்ல டீசென்டா ஒரு 20+ ரன்னும், பவுலிங்ல ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ ஆவரேஜா அவுட் இருந்து இதை நம்ம ரெகுலரா எல்லா மேட்சுமே நம்ம எதிர்பார்க்கலாம். டி ஸ்டப்ஸ் டோட்டலி லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாரு, இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. அண்ட் தென் மார்க்கோ யான்சன், ஆண்டி பிலிக்வயா, ககிசோ ரபாடா, டி சம்சி, ஓ பாட்மன் இந்த 5 பிளேயர்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட பிரைமரி பவுலிங் ஆப்ஷன்ல வராங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல ஐடன் மார்க்ரம் இருக்காரு. ஸோ இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மார்க்கோ யான்சன் ஒரு 10 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ககிசோ ரபாடா 10 ஓவர், டி சம்சீட் இருந்து 10 ஓவர், பாட்மன் இருந்து ஒரு 10 ஓவர், 40 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் ஒரு 6ல இருந்து 7 ஓவரும், ஒரு 4ல இருந்து 3 ஓவரும் ஃபெலுக்வியா பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து பேட்டிங்ல டீசென்டா ஒரு 15+ ரன் ஆடி இருந்தாரு. அண்ட் தென் ககிசோ ரபாடா 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. அண்ட் தென் பாட்மன் 2 விக்கெட், டி சம்சி விக்கெட் எதுவும் எடுக்க முடியல, பிலிக்வேயும் விக்கெட் எதுவும் எடுக்க முடியல, பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தால் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 6 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் 95% இவங்க ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். எதை வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கோ யான்சன் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டிவான ட்ராக். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட், இந்த மேட்ச் 2 விக்கெட்டும், பேட்டிங்ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது ரிஸ்வான் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்
இவர் பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹென்ரி கிளாசன் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 40+ ரன்னும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சாகின்சா அஃப்ரிடி போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஆகா சல்மான் 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான் ஐடன் மார்க்ராம் 1 விக்கெட் பேட்டிங்ல ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ தான் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி ஆகணும். ராசி வேண்டர்சன் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+ ரன் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 70ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் நீங்க ராசி வேண்டர்சன் கொடுக்கணும். சேம் அதே தான் பாபர் அசாமும் கண்டிப்பா ஒரு 30+ ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஆனா 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாபர் அசாமுக்கு. அண்ட் தென் நீங்க சேஃபா போகணும், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டி ஸ்டப்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் ரிக்கல்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கைசோ ரபாடா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட். நசீம் ஷா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பாகிஸ்தான் டீம் அப்படின்னா நசீம் ஷாட் வந்து 2ல இருந்து 3 விக்கெட் வரை கூட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சாம் ஆயுப் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னும், பவுல்ல 1 விக்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம் ஆயுப்பை ஒரு 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கைசோ ரபாடாவை ஆல்மோஸ்ட் ஒரு 90% டீம்ல கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும் டோனி டி சோர்சி ஸோ இன்னிங்ஸா ஓப்பன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 30+ ரன் ஆடி இருந்தாரு. அதுவே அந்த 30 ரன்னுங்கிறது 50 ரன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பர்டிகுலர்லி சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க டோனி டி சோர்ஸியை ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க யாரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா அப்ரார் அஃப்ரிடி, அவருக்கு தான் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சாரி, அப்ரார் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அப்ரார் அகமது லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஸ்பின்னர் அப்படின்னா ஒரு பிரைமரி ஸ்பின்னர் அப்ரார் அகமது தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஒரு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் அவர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 3 விக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அப்ரார் அகமது இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அப்துல்லா சஃபிக் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆனதுனால கம்மி யூசர்ஸ் தான் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல 30ல இருந்து 40% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாலே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அப்துல்லா சஃபிக் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் பாட்மேன் கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. 2ங்கிறது 3 கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாட்மேனை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 4 பிளேயர்ஸ் டோனி டி சோர்சி, அப்ரார் அகமது, அப்துல்லா சஃபிக், பாட்மேன் இவங்க 4 பேரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இவங்களை நம்ம பிக் பண்றோம், இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போவோம். இல்லைன்னா இவங்கனாலே கூட நம்ம டீமே ஃபிளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆகா சல்மான், ஐடன் மார்க்ராம், மார்க்கோ யான்சன் இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹென்ரி கிளாசன், சாகின்சா அஃப்ரிடி, முகமது ரிஸ்வான் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாம் ஆயுப், ககிசோ ரபாடா, ராசி வேண்டர்சன் இவங்கள ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலராக அதிக ப்ராஃபிட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.